இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சினிமானாவே வந்துட்டு ஹீரோனா நல்ல வெள்ளையாக கலராக பார்க்கலாம், ஹைட்டு வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இயற்கையான சுருட்ட முடி கிடையாது. எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் வந்து தன்னுடைய தோற்றத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டார். அந்த தோற்றத்துக்கு அந்த தலையில் வழுக்கையெல்லாம் உழுவ ஆரம்பித்த உடனே டக்குன்னு தொப்பி போட்டு அதை மூடிக்கிட்டார். கண்ணெல்லாம் சுருக்கமெல்லாம் வர ஆரம்பித்த உடனே கருப்பு கண்ணாடி போட்டு அதை மூடி. சரி, இறந்தபோது கூட அந்த தொப்பி அவங்க கழட்டலி. அவருடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குன்னு யாருமே தெரியாமல் தானே போயிருக்காங்க. சுருட்ட முடி தேவையில்லைன்றதை உடச்சிக்கிட்டு வந்தது முதல் யாருன்னாக்கா ரவிச்சந்திரன். காதலிக்க நேரமில்லையில சுருட்ட முடியெல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சார். ஓகே, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வந்தவர் ரஜினி. அது பின்னாடியே வந்தவர் வந்து விஜயகாந்த். ரஜினியினுடைய டூப்ளிகேட் வந்து விஜயகாந்த். ஒரு படத்தினுடைய தயாரிப்பில் பின்னணியில் இருந்து ஒரு நடிகையை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகணும். யார் ஹீரோன்னாங்க விஜயகாந்த்னாக்கா கேட்க சொன்னாங்க. ஏங்க விஜயகாந்த்னா என்ன? விஜயகாந்த் நம்ம நடிக்க மாட்டாங்க. காதால் கேட்டேன். விஜயகாந்தோட நடிக்க முடியாதுன்னு மறுத்தது எனக்கே சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சேதுபதிக்கெல்லாம் என்ன தோற்றம் இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் என்ன தோற்றம் இருக்குது? தோட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நடிகர்கள் யாருமே அன்றாட பார்க்குற இயல்பான ஆட்கள்லாம். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஐயா மருத்துவர் காந்தராஜ் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். சார், தமிழ் சினிமாவில் ஒரு பேட்டர்ன், அது சினிமானாவே வந்துட்டு ஹீரோனா நல்ல வெள்ளையாக கலராக பார்க்கலாம், ஹைட்டு வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி சார், அப்புறம் எம்ஜிஆர் சாருக்கெலாம் அதுக்கப்புறம் வந்ததில் ரஜினி சார், விஜயகாந்த் சார்லாம் கொஞ்சம் அதை மாற்றிட்டாங்க. இன்றைக்கி வரும்போது விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் எல்லாருமே இந்த கலர் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஹீரோ அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டாக தான் போயிட்டுருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? மாறிடுச்சு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மாறிடுது. நிச்சயமாக மாறிடுது. ஒரு காலத்தில் வந்து கோடம்பாக்கத்துக்குள்ளார நீங்கள் போகணுன்னா தலை சுருட்ட முடி இருக்கும். இப்போ எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இயற்கையான சுருட்ட முடி கிடையாது. 2 பேர் கோர முடி தான். ஓகே, ஆமாம். ராண்டார்ஸ்னு ஒருத்தர், ஒரு ஆங்கிலோ இண்டியன் குரூப் இருந்தாங்க. அவங்க தான் அந்த சுருட்ட முடி பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த அண்ணா சாலையில் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எடுத்து அப்படி தான் அந்த அகுர்ச்சந்த் மேன்ஷனில் தான் அவங்க இது இருக்கும். ஓகே, ரொம்ப பயங்கரம். அவங்க தான் எல்லா நடிகர்களுக்கும் சுருட்ட முடியோட அந்த நேரத்தில் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் சுருட்ட முடியோட வந்தது வந்து ஜெமினி கணேசன் ஒருத்தர் தான். அவர் தான் அந்த சுருட்ட அவருக்கு ஒரிஜினலாகவே சுருட்ட முடியாது. சிவப்பு கலரு வந்து ஜெமினிக்கும் எம்ஜிஆருக்கு இருந்தது. சிவாஜி வந்து மாநிலம் தான். எல்லாருமே ஆனால் அந்த முடியை வந்து பொறுத்தவரையிலும் சுருட்டையாக பண்ணிட்டு தான் வந்தாங்க. கோர முடி தான் அவங்களுக்கெல்லாம். அப்போ சுருட்ட முடி இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆச்சான்னா நீங்கள் அப்படி நம்ம வந்து பொத்தாம் பொதுவில் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், தியாகராஜ பகதூர் பியூ சின்னப்பா இருந்தபோது பியூ சின்னப்பாவுக்கு சுருட்ட முடி கிடையாது. அவர் பாகதூர் கிராப். அதே மாதிரி தான் தியாகராஜ பகதூருக்கு பாகதூர் கிராப். அது பேர் பாகதூர் கிராப். இப்படி பின்னாடி அடர்த்தியாக விட்டுருப்பாங்க. அது மாதிரி இருந்தபோது அவருக்கு சுருட்ட முடி கிடையாது. பியூ சின்னப்பா கலரும் கிடையாது. சாதாரண மாநிலம் தான். ஆனால் நடிப்புன்னு எடுத்தாக்க பியூ சின்னப்பா பக்கத்தில் போக முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்துக்கு தியாகராஜ பகதூருடைய கலருக்கு பக்கத்தில் யார் போக முடியாது. கண்ணை கூசுற சிவப்பு, அவ்வளோ இல்லையா? கண்ணை கூசுற சிவப்பு எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டி வருது. எங்கள் வீட்டுக்கெல்லாம் தியாகராஜ பகதூர்லாம் சாதாரணம். அவர் இப்போ சேலத்துக்கு வந்தாருன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு. ஏன்னா அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை வந்து எங்கள் குடும்பத்தோடு ஒட்டி இருந்தது. நகை பொற்கொள்ளராக இருந்தபோது சில நகைகள் செய்கிறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் வந்து அவங்க வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அந்த காலத்தில் தான் எங்களுக்கு பழக்கம். அதனால் தியாகராஜபவருடைய இறுதி காலமெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாம் இருந்தார். இறக்கும்போது எங்கள் கிட்டையெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். என்னுடைய மாமாவுக்கு என்னுடைய தாய் மாமன் டாக்டராக இருந்தார். ஓகே, அவருடைய பேஷண்ட்டுகள் ஒருத்தர் அவர் தான் மெயினாக பார்த்துக்கிட்டு இருந்தார். அதனால் அந்த வகையில் எங்களுக்கு அவர் தியாகராஜ பகதூர் எங்கள் குடும்பத்து கல்யாணத்துக்கெல்லாம் அவர் தான் கச்சேரியெல்லாம் அவர் தான் பண்ணார். அதனால் எங்களுக்கு அவர் நல்லா தெரியும். கண்ணு கூசும். அந்த கலர்லாம் இன்றைக்கி நான் பார்க்கல. அந்த மாதிரி கலர் பார்த்திங்கன்னா கௌதமி அந்த கலரில் நான் அப்புறம் பார்த்தது. அப்புறம் இந்த லக்ஷ்மி ராயின்னு ஒரு பொண்ணு, இவங்கெல்லாம் அந்த கலரில் வந்தாங்க. அந்த அளவுக்கு கண்ணை கூசுற சிவப்பு அவங்க. ஆனால் அதே சமயத்தில் பியூ சின்னப்பா அவர் தான் சொல்லுவார், தியாகராஜ பகதூரையும் பியூ சின்னப்பா சேர்ந்து படமே எடுக்க முடியல. ஒரு தடவை ஏதோ ஒரு ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாகவதர் நடிக்கிற செட்டுக்கு இவரை வர சொல்லும்போது பத்திரிக்கையாளர் கூப்பிட்ட போது, எதுக்குங்க என்ன கூப்பிடுறீங்க, அவர் செவேல்னு உட்காந்துருப்பார், அத்தரெல்லாம் பூச்சிக்கிட்டு சென்ட்டு மனம் வாசி ஓகே, நானே வேர்த்து வடிஞ்சிக்கிட்டு கரையால்னு வருவேன், எதுக்குங்கன்னார்.
இதுதான் பியூ சின்னப்பா பற்றி சொன்னது. ஆனால் நடிப்புன்னு எடுத்தாக்கா பாகவதருக்கு பாட்டு தானே ஒழிய, இது சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரையிலும் பாகவதர் பாட்டை விட நான் பியூ சின்னப்பா பாட்டை ரொம்ப ரசிச்சிருக்கேன். இன்றைக்கும் நமக்கு இனி பயம் எது, அந்த பாட்டுக்கு இணையாக பாடுறதுக்கு அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பார். அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பாகவதருடைய குரலை குறைச்சி மதிப்பிட முடியாது. அந்த அந்த ஸ்தாயியே வேறன்னுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதே மாதிரி தான் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் வந்து தன்னுடைய தோற்றத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டார். அந்த தோற்றத்துக்கு அந்த தலையில் வழுக்கையெல்லாம் உழுவ ஆரம்பித்த உடனே டக்குன்னு தொப்பி போட்டு அதை மூடிக்கிட்டார். கண்ணெல்லாம் சுருக்கமெல்லாம் வர ஆரம்பித்த உடனே கருப்பு கண்ணாடி போட்டு அதை மூடிக்கிட்டார். ஃபோட்டோஸ் கூட பெருசாக இருக்காது, தொப்பி இல்லாமல் கண்ணாடி இல்லாமல். அதெல்லாம் போட்டு ரொம்ப ஜாக்கிரதை. தோற்றம் தான் அவருக்கு மெயினாக இருந்தது. சாகரவர்னு கூட அவருடைய இறந்தபோது கூட அந்த தொப்பி அவங்க காட்டலையே. அவருடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குன்னு யாருமே தெரியாமல் தான் நம்ம இது பண்ணிட்டு போட்டாங்க. அது மாதிரி அவர் வந்து தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். தோற்றத்தை பற்றி கவலைப்படாத நடிகர் நடித்தீங்கன்னாக்கா என்டி ராமராவ் இருந்தார் தெலுங்கு. அவர் அதை பற்றி கவலைப்பட்டுங்க. அவரை எப்படி வேணாலும் வந்துட்டு போவார். அந்த மாதிரி ஆள் அவர். அவரையும் பார்த்துருக்கேன். அவரும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. நாகேஸ்வர ராவெல்லாம் தோற்றத்தை பற்றி கவலைப்படாதவர். ஜம்னு வந்துட்டு போயிடுவாங்க. தமிழ் பட உலகில் தான் இந்த பிரச்சனையாக இருந்தது. ஜெமினி இயற்கையாகவே அழகாக இருந்தார். நல்ல ஆஜ் அனுபவம் இருப்பார். நல்ல சுருட்ட முடி, நல்லா சவச்சவன் இருப்பார். அது பார்த்தாவே அதான் ஒரு காதல் முன்னன்ற பேர் இருக்குது. அதே மாதிரி தான் கமல், நல்ல கலர். இதெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்தாங்கன்னு எடுத்திங்கன்னா இந்த காலத்தில் வந்தது அந்த சுருட்ட முடி தேவையில்லைன்றதை உடச்சிக்கிட்டு வந்தது முதல் யாருன்னாக்கா ரவிச்சந்திரன். காதலிக்க நேரமில்லையிலும் சுருட்ட முடியெல்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சார். ஓகே, அவர் தான் அதை உடைச்சார். உடைச்சிட்டு நாங்களாம் அந்த படம் அந்த ரவிச்சந்திரன் வந்து கல்லூரி மாணவனாக நாங்கள் பார்த்தோம். அது வரலும் கல்லூரி மாணவன் சொல்லிட்டு எம்ஜிஆர் சிவாஜி வந்து நிற்பாங்க. இன்னும் ரத்த திலகம் படத்தை நாங்கள் நினச்சிக்க பார்க்குறோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சாவித்திரி, ஜெவனி, சிவாஜி வந்து பசுமை நிறைந்த நினைவுகளை பாடுவாங்க. ஏடா 40 வயசில் காலேஜில் படிச்சுக்கிட்டு என்ன ஆகுது, அப்படியே கொடுமையாக இருக்கும். அப்படி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரவிச்சந்திரன் வந்து இந்த காதலிக்கு நேரில் வந்து பார்த்தா இளமை வந்து, அதனால தான் அந்த படம் அந்த ஓட்டம் ஓடிச்சு. அன்றைக்கி இருந்து எங்கள் போன்ற மாணவர்களாக நம்ம மாதிரி ஒருத்தன் வந்து சினிமாவில் வந்திருக்காங்கிற எண்ணம் வந்ததுக்கு காரணம் ரவிச்சந்திரன். மக்கள் அதாவது மாணவர்களோட ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு அந்த இளமை தோற்றத்தோடு அந்த நடிகர் நடித்திங்கன்னா ரவிச்சந்திரன். அதில் தான் அவர் சூப்பராக போனார். பத்திரிகைகள் வந்து அவரை கேவலப்படுத்தி எவ்வளோ அச்சிங்கப்படுத்தப்பட்டு எழுத்து நடிக்க தெரியாது அது இதுன்னா நின்னார். அந்த பத்திரிகைகள் ஊடகங்களுடைய இதில் பற்றி கவலைப்படாமல் அவர் நின்றுட்டு வந்தார். கடைச்சோடு நின்றுக்கிட்டு இருந்தார். சில்வர் ஜூபிலி நாயகனாக இருந்தார். அந்த அளவுக்கு இருந்தார். அதுக்கு காரணம் அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு அடையாளமாக இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வந்தவர் ரஜினி வந்து வில்லனாக தான் அறிமுகமானார். ஹீரோவாக அறிமுகம், வில்லனாக தான் அறிமுகமானார். அவர் ஹீரோவாக வர்றதுக்கு வந்து ஒரு ஏறத்தாழ முள்ளும் மலரும் படம் வர்ற வரலும் அவர் வந்து வில்லனாக தான் வந்தார். வில்லனுக்கு கலர் தேவையில்லை. அப்படி ஏன்னா கலர் ஏன் தேவையில்லைன்னாக்கா மந்திரிக்குமாரில் எஸ் ஏ நடராஜன் கட்டக்கரையில் நிற்பார். அவர் தான் வில்லனுக்கு கலர் யாரும் பார்க்கணும். ஆனால் அவரே திரும்பி ஹீரோவாக ஆகிட்டார். அது ஹீரோவாக வரும்போது அந்த கருப்பு கலர்லேயே ஹீரோவாக வந்து முதல்ல வந்து ஹீரோவாக வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினி. அது முள்ளு மலரும் படத்துக்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஹீரோ சான்ஸே வர ஆரம்பிச்சு. அது வரலும் அவர் வந்து முள்ளு மலரும் அந்த பவுனா ஒரு கேள்விக்குறி அந்த படத்தில் தான் அவருக்கு வந்து வில்லன்லேருந்து ஹீரோவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறார். அப்போ அக்செப்ட் ஆனி இதை சுருட்ட முடி இல்லாமல் கோர முடியோட வந்து அந்த பரட்டத்தலையோடு வந்து அப்படியே 16 வயது நிலை தான் அவரை அதனையும். ஆனால் வில்லன் தான், கமல் தான் ஹீரோ. 2 பேருமே தன்னுடைய அகோரப்படுத்திக்கிட்டு வந்தாங்க. ஆமாம், 2 பேருமே. கமல்லாம் ஒரு நொண்டிய ஒரு கால் ஊனமானவனாகவும் அந்த மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் தன்னை அந்த ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு கதாநாயகனாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் அந்த படம் வந்து 16 வயது இல்லை. ஒருத்தன் வந்து கால் ஊனமானவன், இன்னொருத்தன் வந்து கரையில் பரட்டத்திலே போட்டுக்கிட்டு ஊர் மேயர் ஒரு ரவுடி. இந்த மாதிரி அன்றாடம் பார்க்குற பாத்திரங்களாக வந்தது முதல்ல தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு. ஓகே, அதில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, நம்ம மாதிரி இருக்கவங்களும் வரலாம் அப்படிங்கிறது தான். ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் நாம் கூட ஹீரோவாக வரலாம். இதை மாதிரி இப்படி எல்லாம் அழகாக இருக்கிற கமலே அசிங்கமாக வர்றாரு, கருப்பாக இருக்கிற ரஜினி பெருசாக வர்றாரு, நாம ஏன் வரக்கூடாது? ஒவ்வொரு அழகு தனக்கு அழகு இல்லை, பரட்டத்தலையாக இருக்குது, நமக்கு சுருட்ட முடியல அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் ரஜினியை பார்த்தப்பறம் அவங்களுக்கு வந்தது, நம்மளும் வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுனால ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு காரணம் அதுதான். அது பின்னாடியே வந்தவர் வந்து விஜயகாந்த்.
ரஜினியினுடைய டூப்ளிகேட் வந்து விஜயகாந்த். ரஜினிக்கு காசு கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு நினச்ச போது அதே தோற்றத்தோடு இருக்கக்கூடியவர் வந்து ஏழைக்கு, அதாவது போர் மேன்ஸ் ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் வந்தார். ஓகே. அப்புறம் அவரும் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இன்றைக்கி வந்து ஸ்டார்ஸுக்கெல்லாம் தோற்றங்களுக்கு தேவைப்படுது. விஜய் சேதுபதிக்கெல்லாம் என்ன தோற்றம் இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் என்ன தோற்றம் இருக்குது, ஒன்றுமே இல்லையே. தோட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நடிகர்கள் யாருமே இல்லையே. அன்றாடம் பார்க்குற இயல்பான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதி ராஜா படங்களில் வந்துட்டு கருப்பான ஹீரோயின்ஸும் வந்தாங்க. ஏன்னா ஹீரோயின்ஸ்னால் வெள்ளையாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அது உடஞ்சி கருப்பான ஹீரோயின்ஸும் வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கருப்பாக இருக்கார், விஜயகாந்த் கருப்பாக முரட்டாளாக இருக்கார், இவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லி நடிகைகளும் சொன்னதாக இருக்குது. நிறைய நடிகர்கள் சொன்னாங்க. எங்களுக்கே அனுபவம் இருக்குது. நான் ஒரு படத்தினுடைய தயாரிப்பில் பின்னணியில் இருந்தேன். ஒரு நடிகையை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகும்போது இப்போ எல்லாம் பேசிட்டோம். அது வந்து ஒரு வழக்கறிஞராக, அந்த ஹீரோயின் வந்து வழக்கறிஞராக இருக்கிற மாதிரி ரோல் இது. அதுக்கு அவங்கக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ண போயிட்டோம். அன்றைக்கி அவங்க வந்து பெரிய ஸ்டாராக இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். எல்லாம் ஏறத்தாழ இதெல்லாம் முடிச்சாச்சு. அவங்க மேனேஜர் வேகமாக ஓடி வந்தார். என்னங்க அப்படின்னோம். சார் யார் ஹீரோன்னாங்க. நாங்கள் சொன்னோம். அப்போ அவர் அந்த படத்தில் தான் முதல்ல ஹீரோவாக வர்றாரு. ஓகே. அது வரலாம் அவர் வந்து வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த படத்தில் தான் ஹீரோவாக வர்றாரு. இவரை தான் போட்டிருக்கோம். அப்படின்னா பரவாயில்ல சார், விஜயகாந்த்னாக்கா கேட்க சொன்னாங்க. ஏங்க விஜயகாந்த்னா என்ன? விஜயகாந்த் நம்ம நடிக்க மாட்டாங்க. காதால் கேட்டது. அதுக்கப்புறம் அவரோட 10 படத்தில் நடித்தாங்க நம்ம. அது வேறு விஷயம். அவர் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டார். ப்ரூவ் பண்ண அப்புறம் இந்த மாதிரி சான்ஸ் கேட்டுட்டு போச்சு. அது வேறு விஷயம். விஜயகாந்தோட நடிக்க முடியாதுன்னு மறுத்தது எனக்கே சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரஜினிகாந்துக்கும் நடந்துட்டா சார்? ரஜினிகாந்துக்கு அது மாதிரி நடக்கலை. ஏன்னா பெருசாகிட்டார். உள்ளுமலரும் படமெல்லாம் அவர் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. 16 வயதில் வந்தபோது ஒரு 3 பேர் அதில் பெருசாக வந்தாங்க. ஸ்ரீதேவி, கமல், ரஜினி 3 பேர் வந்து ஸ்டாராக மாறினது அந்த படத்தில். அறிமுகம் ஆகிட்டாங்க. ஸ்டார்ன்ற அந்தஸ்து வந்தது அந்த படத்தில் தான். ஓகே. 3 பேரும் அதான் நம்ம கமல் எழுதுவார். அது வரையில் இன்கம் டேக்ஸை பற்றி கவலைப்படாத, நான் 16 வயதினருக்கு பிறகு நான் இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளானேன். ஓகே. அந்த அளவுக்கு வருமானம் வர அவன் ஸ்டார் ஆனது. இல்லை ஹீரோயினும் அந்த கலாச்சாரம் மாறிச்சு சார். ஆமாம். அது 16 கிடைக்க போகிற ரயிலில் வந்து ராதிகாவை வந்து இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்க முடியுமா ஒரு ஹீரோயினா? ராதிகாவை போட்டு எடுத்தாருங்க. அவங்கெல்லாம் சினிமா ஃபீல்டுக்குள்ளார விடுற மாதிரி ஆளுங்களாக அவங்க. கண்ணுக்காக பச்சைன்னு இருக்கணும். வந்து பிச்சுக்கிட்டு போச்சு. இல்லை ரேவதி நீங்கள் பாருங்களேன், குள்ளம், முகம் நீளமாக இருக்கும், ஒரு உருவம் வந்து இப்போ ஷேப்பெல்லாம் அவங்க கிடையாது. நடிப்புன்னு நிற்க வச்சாருங்க. மண்வாசனை படமே முழுக்க அந்த பெண்ணால் தானே ஓடிச்சு. ஒரு அற்புதமான நடிகை. அது மாதிரி பாரதி ராஜாவுடைய இதெல்லாம் வந்து திறமைகளுக்காக உள்ள கொண்டாரு. அத்தனை பற்றி திறமைகளுக்காக கொண்டாரு. அதை வச்சு தான் இப்போவே மாறி. அதுக்கப்புறம் தானே அந்த சினிமா ட்ரெண்டே மாறினது. அதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமா ட்ரெண்டே அதுக்கப்புறம் தானே. பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின்னுங்கிற மாதிரி தானே ஆயிப்போச்சு. அது வரல சில கட்டுப்பாடுகள் தமிழ் பட உலகம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் கதைகள் இருக்குது, இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் பூரா மாறினது அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியே ஸ்ரீதர் இவங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினாங்க. ஆனால் அவங்களும் வந்து அந்த ஃபார்முலாவில் தான் கடைசியில் போயிட்டாங்க. பாரதி ராஜாவுடைய வருகை தான் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போச்சு. அதில் தான் இந்த கருப்பு, சிவப்பு, தலைமுடி சுருட்டை, தாய் பாசம், தங்கை பாசம், அம்மா பாசம், ஆயா பாசம், இந்த எல்லா இளவும் அதுக்கப்புறம் தான் எனக்கு போச்சு. திருப்பி கொண்டு வர பார்த்தாங்க. சொக்கத்தங்கம் படம் அடி விழுந்ததுக்கு பிறகு யாரும் இந்த தங்க பாசம், ஆயா பாசத்துக்கெல்லாம் அந்த தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது. இவங்க எல்லாத்தையும் போட்டு உரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் பட உலகம் மாற ஆரம்பிச்சு. ஓகே. அது மாதிரி யார் சார் அந்த கட்டுப்பாடு வச்சுருந்தது? இந்த மாதிரி கலர் இப்படி எடுத்தால் தான் ஓடுன்னு ஃபார்முலாவுக்கு போயிட்டாங்க. சிவாஜியினுடைய படங்களையும், எம்ஜிஆர் படங்களையும், ஜெமினி கணேசன் படங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த 50 படம் நடித்ததாக சொல்கிறாங்க அந்த டைமில். ஒரு கதைக்கு இன்னொரு கதைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே கதை தான். சிவாஜி வரும்போதே நான் ஒரு பெரிய குடும்பத்தினாக வருவார், அழுதுகிட்டே இருப்பார். அண்ணனுக்காக அழுவார், அப்பாவுக்காக அழுவார், தங்கைக்காக அழுவார், தாத்தாவுக்காக அழுவார். இப்படி தான் அவரை வந்து எல்லோரும் வந்து அவரை குற்றவாளியாக காட்டுவாங்க. கடைசியில் நிர்வாகத்தின்னு வருவார். அதுதான் அவருடைய படங்கள் பூராகும். எம்ஜிஆர் படத்தில் பொறுத்தவரையில் ஒரு வயதான தாய் ஒரு குடிசையில் இருப்பார், ஒரு தங்கை. அந்த தங்கை வந்து ஒரு பணக்காரன் வீட்டில் எல்லாம் காதலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குடும்பத்தில் பெரிய தகராறு இருக்கும். ஒரு பெரிய காரில் வரக்கூடிய ஒரு கதாநாயகி இவர்கிட்ட சண்டைக்கு வருவாள். அந்த சண்டை காதலாக மாறிடும். அந்த காதலை இது பண்ணுறது இதே தான் எல்லா படமும், வேறு ஒன்றுமே இருக்காது. முதல் சீன்
பாட்டு சீனியை வச்சு ஹீரோயினை வச்சு தான் நம்ம வேறு படம்னு நினைக்க முடியும். இல்லாட்டி போனால் எல்லா படத்துலையும் ஒரே கதை தான், வேறு கதைகளே கிடையாது, வித்தியாசங்களே வரலாம். சிவாஜி படத்தில் அந்த நாள் போன்ற படங்கள், காவல் தெய்வம் போன்ற படங்கள், சில இந்த மாதிரி படங்கள், மோட்டார் சுந்தரம் பிள்ளை போன்ற சில படங்கள்லாம் நமக்கு வித்தியாசமான படம், திரும்பிப்பார், இது போல் சில படங்கள் தான் வேறு மாதிரி படங்கள். ஆரம்பத்தில் சிவாஜி வெர்சட்டைலாக வந்தார். அந்த பாவரிசை படங்கள் வந்தது பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு படங்கள் பூராமே ஸ்டீரியோ டைப் மாதிரி. அது வெற்றி படங்களாக இருந்ததுனால அவங்க அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டாங்க, அதை மாற்றிக்க விரும்பல. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.